யார் இதை செஞ்சது? யாரு யாருன்னு சொல்லடி. ஏன் பொண்ணுங்க கஷ்டப்பட்டு வெளியில கொசுக்கடியில தூங்கி இருக்காங்க. உனக்கு வசதியா மாடி மெத்தன்னு கேக்குதோ? நீ யாரடி இதை செய்யறதுக்கு? இல்லம்மா, நான் எதுவும். உனக்கு எவ்வளவு தைரியம்? அதான பார்த்தேன். சுந்தரவள்ளி, இங்க பாருங்க, பார்க்க பிடிக்கல வலிக்குதுன்னா போயிட்டே இருங்க. யார் கொடுத்த தைரியம் நீ? எங்க இருந்து வந்தது உனக்கு இவ்வளவு திமிரு? அம்மா, நான் எதுவும் செய்யல. சூர்யா அவன் பேரை சொல்லி சொல்லி ஒவ்வொரு தடவையும் அப்படியே தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? என்னடி, அவன் கொடுத்த தைரியத்துல தானே இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க. ஏண்டி, அவனே கதவை சாத்தி இருந்தாலும் இந்த வீட்டோட ஓனர் அவங்க வெளியில படுத்திருக்காங்களேன்னு கொஞ்சமாச்சும் மனசு உறுத்துச்சா உனக்கு? அவனோட சண்டை போட்டு கதவை திறந்து விட்டுருக்கணுமா வேணாமா? ஏண்டி இப்படி பண்ணல? இல்லம்மா, நான் உன்னை வாய மூடுன்னு சொன்னேன். பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுதடி. ஏன் பசங்கடி இவங்க? எவ்வளவு பெரிய குடும்பம், எவ்வளவு அந்தஸ்து, அதோட வாரிசு அவங்க. அவங்க எல்லாம் வீட்டுக்கு வெளியில நைட்டு முழுக்க தூங்கி இருக்காங்க. உனக்கு ஏசி ரூம்ல படுக்க தேவைப்படுதோ? இல்ல இல்ல இல்ல, இத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த நிமிஷம் இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. வா, கிளம்பு கிளம்பு, இந்த வீட்டை விட்டு கிளம்பு, வெளியில போ. நான் வாசல்ல போனா வந்தா கதவை திறக்கிற வாட்ச்மேன் அவனோட பொண்ணு நீ என் வீட்டுக்குள்ள இருப்ப. ஆனா நான் பெத்த பிள்ளைங்க வெளியில கஷ்டப்படணுமா? பார்த்தாலே பதறுதுடி. வெளியே போ, வெளியே போங்கறல. என்னடி, என்ன அங்க பார்வை? அவனுக்கு சிக்னல் கொடுக்கறியா? நான் போற மாதிரி போறேன், அப்படியே பின்னாடியே வந்து கூப்பிட்டுக்கொண்டு. நடக்காது. யாரு வந்தாலும் இந்த சுந்தரவள்ளிகிட்ட நடக்காது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன், பாத்துடலாம். அவன் என்ன பேச போறான், என்ன கத்த போறான் பெருசா நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டை விட்டு போ. இப்ப நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போறியா, இல்ல கழுத்து புடிச்சு வெளியில தள்ளுமா? என்னடி, நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். அதான பார்த்தேன். மாப்பிள்ளை இதுக்கெல்லாம் ஷார்ப்பா என்ட்ரி கொடுத்துருவானே. அவன் மேல ஒரு அடி பட்டுச்சு, இதுக்கு மேல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னடா, என்ன மிரட்டி பாக்குறியா? என்னடா செய்வ? என்ன செய்ய முடியும் உன்னால? அவளை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியாடா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. தேவனா நந்தினி அவளாவே பேசுவா. அதுக்கான அறிவும் தைரியமும் அவளுக்கு நிறையவே இருக்கு. நீங்க பண்ற கேவலமான வேலையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவ அமைதியா இருக்கானா, அது உங்க மேல இருக்கிற பயனால இல்ல, இந்த குடும்பத்து மேல டாடி மேல இருக்கிற மரியாதையால மட்டும்தான். ஆனா என்ன, ஒவ்வொரு நாளும் அந்த மரியாதையை நீங்களாவே கெடுத்துக்கிறீங்க. ஓ, என்ன உன் பொண்டாட்டிக்கு என்னடா மரியாதை கொடுக்கணும்? இந்த வீட்ல அவளுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த மரியாதை தான் கொடுக்க முடியும். என்ன இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவ கால்ல விழணுமா, இல்ல அவ கால்ல பூ போடணுமா சொல்லு. உங்க பொண்ணுங்களையும் மருமகனையும் ஒரு நைட் மட்டும் வெளியில நிப்பாட்டி வச்சதுக்கு உங்களுக்கு இவ்ளோ ஆத்திரம் வருது. என் பொண்டாட்டிய ராத்திரி வேளையில அந்த கேட்டுக்கு வெளியில நிப்பாட்டி வச்சிருக்கும் போது எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும்? அத நீங்க செய்யலன்னா இதை எதுக்கு நான் செய்ய போறேன்? ஒருத்தர் கிட்ட மரியாதையை எதிர்பார்த்தா அதே மாதிரி நாமளும் நடந்துக்கணும். பண்றதெல்லாம் சில்ற வேலை. நந்தினி, நீ போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு, இந்த வீட்டை விட்டு உன்னை யாராலையுமே அனுப்ப முடியாது. இந்த சூர்யா இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. புரியுதா? போடா, போய் சொல்லு. போ 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 போ. யாத்தா யோ யோ, என்ன மாப்ள? நந்தினியை இங்க யாராச்சும் சீண்டி பாத்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா
நான் எடுக்கிற முடிவு எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன், வேற மாதிரி இருக்கும். டேய் ஏண்டா சும்மா கொஞ்ச நேரம் இருக்க முடியாது டாடி. எப்படி இருப்பேன்? இவங்க பண்ண வேலைக்கு நான் இப்படி பேசிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். மாப்பிள நீங்க எல்லாம் போங்க சரிங்க மாமா. போங்க. வாங்கம்மா. சூர்யா நீ வா போலாம் வா. ச்சே, என்ன வாழ்க்கை. என்னடி என்ன பெருசா சாதிச்சிட்டோன்னு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? அறிவில்ல உங்களுக்கு எல்லாம்? அவன் தான் உங்களை எல்லாம் கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளி கதவு சாத்தனானா? சண்டை போட்டு உள்ள வர தெரியாது? மா நான் சொன்னமா, அக்கா தாமா கேட்கவே இல்ல. ஒண்ணு நீங்களே கதவை உடைச்சு உள்ள வந்திருக்கணும், இல்ல எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம். மாப்பிள அட்லீஸ்ட் நீங்களாவது பண்ணிருக்கலாம்ல. அத்தை அது ஃபோன் வேற உள்ள மாட்டிடுச்சத்த. அதுவும் போக அந்த லேட் நைட்டில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் விட்டுட்டேன். வேற ஒன்றும் இல்லை அத்தை. இதை விட எனக்கு தூக்கமா முக்கியம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டி இந்த ஆளு எப்ப நம்ம வீட்டுல வேலைக்கு சந்தான்? ஏதோ ஒரு வாரமா நைட் டியூட்டி பாக்குறதா சொல்லிட்டு இருக்கான். ஆமாமா, நம்ம யாருக்குமே தெரியல பாத்தீங்களா? அக்கா நமக்கு தெரியாம இருக்கிறது சரிக்கா, ஆனா அவளுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அப்பங்கார தன் பொண்ணு கிட்ட சொல்லாம இருப்பாரு. கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏற்கனவே ஆளுங்களெல்லாம் வர வச்சு அவள் திருடின நகைகளெல்லாம் தொட்டிக்குள் ஒழிச்சு வச்சிருந்தால, அந்த மாதிரி அப்பாவை வாட்ச்மேனை வர வச்சு பெருசாக ஏதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாலோ என்னமோ. மாமா கரெக்ட் மாமா, இன்னைக்குதான் நிஜமாவே நீங்க ஷார்ப்பா ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. அம்மா மாமா சொல்றதுதாம்மா சரி. அவ அந்த கோவத்துலதான் அந்த ஆளை இங்க கொண்டு வந்திருக்கா. கரெக்ட். ஆமாமா, அவ எப்பேற்பட்ட கிரிமினலா இருந்தா இந்த அளவுக்கு நேக்கா பிளான் போடுவான்னு பாருங்க. நம்ம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும் போதே அவ குழிய தோண்டிட்டு போயிடுவாமா. இதுக்கு மேல அவளை விட்டு வைக்க கூடாது. இப்படி அவளை விரட்டி விட்டுறணும். அப்படிங்கிற? ஆமாமா. மா என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு அப்படி தோணவே இல்லையா? தோணுதுதான். செய்ய வேண்டியதை செய்வேன் இரு. ஏத்தா என்னடா கொடுமை இது? நீ வாப்பா வா.